ஒரு உண்மை வெளியே வர்றதுக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. படம் வந்து 10க்கு 100 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ரத்த காட்சி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்களா படம் நல்லா இருந்திருக்கும். அது படம் எல்லாருமே நல்ல தைரியமா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல மூவி. ஒரு உண்மையான கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உண்மை வெளியே வர்றதுக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு அவரோட நான் அவருக்கு நன்றி சொல்றேன். கணேஷ் அண்ணனோட பர்சனல் லைஃப்ல இவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருப்பாருன்றத நாங்கள் இன்னைக்கு தான் உணர்றோம். ஏன்னா நாங்கள்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இவ்வளவு தூரம் கஷ்டத்தை சந்திச்சுட்டு அவர் எங்ககிட்ட சொன்னதே கிடையாது. அவர் இயல்பா இன்னும் நிறைய பேரை தட்டி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு 10 பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, மதுரையில ஒரு 10 பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, கோயில்பட்டியில வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பல பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கஷ்டத்துலையும் அவரோட எல்லா சேலரியும் அவர் வந்து கபடிக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கபடியை வந்து இன்னும் ஒரு பெரிய கேமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிரிக்கெட்டு அந்த மாதிரி போறீங்க. பட் கிராமத்துல உள்ள இளைஞர்கள் வந்து கபடியை தான் இன்னும் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு வரணுன்றது என்னோட வேண்டுகோள். படம் வந்து 10க்கு 100 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து நல்லா எடுத்திருக்காரு. அது என்னன்னா, எங்கள் ஊர் சைடு மனத்தி கணேசன் ஒரு அண்ணன் உண்டு. அவங்கள பற்றி அந்த கதையை எடுத்திருக்காங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு இந்தியன் டீம் வரைக்கும் விளையாண்டாரோ அந்த கஷ்டத்தை அப்படியே படத்தில் காட்டியிருக்காங்க. லைக் அது எங்கள் ஊர் சைடில் சவுத் சைடில் எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த மாரி செல்வராஜ் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பேல நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்காரு. கபடிக்காக திணிக்கவே கிடையாதுங்க. கபடி யாராலையும் திணிக்கவே முடியாதுங்க. அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிங்க. அந்த மாதிரி மதுரையில் நிறைய பேர் விளையாடுறாங்க, திருநெல்வேலியில் நிறைய பேர் விளையாடுறாங்க. நீங்க திணிச்சாங்கன்னு சொல்றதே தப்பு. திணிக்கவே முடியாது. கபடியை விளையாட்டுல எதையுமே திணிக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. எந்த சமுதாயம் அப்படின்னா அதுல உள்ள கதையை பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்துக்காரர் இவரை வாழ்த்த தானே செய்யறாரு, வளர்க்க தானே செய்யறாரு. ஸோ அது வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. அது வேற, இது வேற. ஒரு கஷ்டத்துல இருந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவலில் ஆவார். லைக் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பாலிடிக்ஸ் வந்துருச்சு, நிறைய அரசியல் வந்துச்சு, காசு இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிறத பற்றி அது வெளிப்படுத்துறதுக்காக அந்த எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தாரோ அப்படிங்கிறத பற்றி படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. எல்லா ஜாதியும் எல்லாத்தையும் ஒண்ணுன்னு தான் காட்டியிருக்காங்க. அவரை ஃபர்ஸ்ட் கொண்டு போன பிடி வாத்தியாருக்கு பின்னாடி ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஒரு சமுதாய தலைவர்னு கிடையாது, அவர் நேஷனல் தலைவர். அதுக்காக நம்ம அதை சொல்லவே முடியாது. எந்த மாதிரி ஆடியன்ஸ் பிடிக்குன்னா, லைக் லவ்வர்ஸ்லாம் மோஸ்ட்டாக இந்த படத்துக்கு வரமாட்டாங்க. எல்லாரும் டியூட் போய் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஃபேமிலி அங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிடிக்கும். லைக் ஒரு பிளேயராக, ஒரு கபடி பிளேயர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். படம் சூப்பராக படம் நல்லா இருக்குண்ணா. அந்த ரத்த காட்சி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்களா படம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றபடி படம் வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தானே. எந்த ஒரு ஆபாசம் செக்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை அந்த படத்தில். எல்லா படத்துல ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 2 வயசு கம்மியாக தான் போடுவாங்க. அந்த படத்தில் வந்து ஹீரோனி வந்து ஹீரோவோட 2 வயசு அதிகமாக போட்டுக்கிறாங்க. வயசு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம் படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்து அம்மா வந்து எதாவது சத்தியம் பண்ணிட்டாங்களாம், ஹீரோ மீறவே மாட்டாரு. தான் போக மாட்டோமா, சண்டைக்கு போக மாட்டோமா, சத்தியமான கை நீட்டுவாங்க. சத்தியம் பண்ணாரோ இல்லை, சும்மா கைப்பி வைப்பாரு. ஏன்னா சனானுங்க மீற மாட்டாரு. இது சத்தியம்லாம் ஒரு மயிரும் கிடையாதுன்றது படத்தை சொல்லியிருக்காங்க. நான் ஃபுல்லாக வந்து ஒரு கிராமத்தில் இருந்து எப்படி கபடியில் மேலே வரான், இதனால எவ்வளோ சமூகத்துலையும் சரி அக்கம் பக்கம் சரி எவ்வளோ விளைவு சந்திக்கிறான், எப்படி யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி மேலே நடந்தால் படம் எவ்வளோ படம் கபடி பற்றி வந்து இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. இப்போ நான் போய் கபடி விளையாட எப்படி இருக்குன்னா பிரச்சனை வரும், அது சொல்லியிருக்காங்க. இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே மாற்றி மாற்றி தான் காட்டியிருப்பாங்க. லைக் எப்படின்னா, கிட்டாங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த ஆப்பனன்ட் சம்மந்தமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கிறத பற்றியும் ஒரு உண்மை சம்பவத்தையும் படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அதனால யாரை குறைச்சோ யாரை தாழ்த்தியோ வந்து மாரி செல்வராஜ் வந்து காட்டலை. உண்மையான நடந்த சம்பவத்தை அப்படியே காட்டியிருப்பாரு. யாரையும் குறைச்சி தாழ்த்தி காட்டல, எல்லாரையும் சமமாக காட்டியிருப்பாரு. எல்லாரும் சமங்கிறத வந்து படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா பாருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த மாரி செல்வம் சார் டைரக்டருக்காக நான் வந்தேன் இந்த படம். ஆக்சுவலி சொல்ல போனால் அவரோட படத்துல எப்பவுமே ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு கிராமத்து டச் இருக்கும். ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் நான். அண்ட் இதில் வந்து பார்க்கும்போது நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அதை விட எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாகவே இருந்தது. த்ருவ் விக்ரமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. எங்கேயுமே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ ஆன மாதிரியே இல்லை. ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட நபர் வந்துட்டு அவருக்கு வர தடைகளை ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பாக்குற இடத்துல இருந்து ஒரு தனி நபர் அவரோட கோலை எப்படி அச்சீவ் பண்றாரு, அவர் எங்க இருந்து எங்க டிராவல் பண்றாரு அப்படின்றதான் இந்த மூவி காட்டியிருக்கு. ஒரு சமூகம்ன்றது வந்து இப்போ இல்ல, அது அப்போல இருந்தே அந்த ஒரு சமூகம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை உடைச்சிட்டு எப்படி வெளியில வர்றதுன்றது தான் காட்டியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த மூவில அந்த ஒரு சமூகமும் வந்து உடஞ்சி எல்லாரும் ஒன்னாவே ஆயிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கபடி அப்படின்னும் போது ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க.
சரி அவரோட கம்பேர் பண்ண முடியாது. அவரோட ஆக்டிங் அவரோடது தனி, இவரோட ஆக்டிங் இவரது தனி. பட் பார்க்கும்போது துருவ் நல்லாவே நடிச்சிருக்காரு. முன்னாடி நடிச்சிருந்த படத்தை விட இதுல அவர் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது திருவிக்ரம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அனுபமாலாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லா அப்பாவையும் ரோல் மாடலா காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் விரும்பி கேட்டேன் bro. நல்லா இருந்துச்சு bro. நீங்க எதிர்பார்த்தது வந்ததை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் இந்த படம். நல்லா பண்ணிச்சு bro. செம்மையா இருந்துச்சு bro. ஜாதியை திணிச்சிருக்காங்க நம்ம படத்துல அப்படியா? ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதை ஒழிக்கணுன்றதுக்கு தான் இந்த படத்தை ப்ரோ. இப்போ ஊர் ஃபுல்லா சாக்கடையா இருந்து அந்த சாக்கடையை க்ளீன் பண்றது தான் இந்த படம். ஏன்னா இப்போ துரோகிக்கிரம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்தியாக்காக விளையாடுறேன் அப்படின்ற பேர் அவருக்கு வந்து ஊர் பேர் யார் எது சொன்னாலும் கண்டுக்காம நம்மளோட மோட்டிவ் நம்மளே பண்ணா நல்லா இருக்கும். பிரபஞ்சத்துல இந்த சூழ்நிலையில கபடி பிளேயரை எல்லா பிளேயருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த கட்ட இந்தியா பிளேயரா ஆகணும்ன்ற ஒரு விஷயம் நேச்சுரலா இருக்காங்க அப்படி சொல்லலாம். கண்டிப்பா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் அதுக்கு தகுந்த மெனக்கிட்டு கோச்சிங் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. படத்துல என்ன சொல்ல வரேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து எல்லாரும் யாருனாலும் எஃபைட் போட்டா மேல வரலாம் தான். வேற ஜாதியை பத்தி பேசியிருக்காங்க. பட் ஆனா கரெக்டா தான் இது பண்ணிருக்காங்க. எல்லாமே திறமைக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். தத்துரூபமா இருக்கு பிரதர். அவரோட எஃபைட் ஃபுல்லி எஃபைட் போடுறாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன வேணும்? த்ருவோட ஆக்டிங் சூப்பர். அமீர் சார் சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே ஸ்கிரீன் வந்துட்டா மாஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஃபைட்டுன்றதை விட இது ஃபாஸ்டா முடிஞ்சிருது. ஸ்கிரீன் பிளேல அது கரெக்டா காட்டிடுறாங்க. ஃபைட் ரத்த காட்சி அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா லைக் ரொம்பலாம் இல்ல, ஒரு 2-3 சீன்ஸ் மட்டும் அந்த மாதிரி காட்டுறாங்க, ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனா அவரோட ஸ்கூல் டீச்சர், த்ருவோட ஸ்கூல் டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை சொல்லலாம். ஏன்னா அவரு தான் அவரோட ஸ்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்துட்டு அவரோட அப்பா நெக்ஸ்ட் பசுபதி, அவரோட ஆக்டிங்கும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி சொல்லும் போது ஒவ்வொருத்தருமே அதே மாதிரி த்ருவுக்கு சிஸ்டரா நடிச்சாங்க இல்லையா, அவங்கள சொல்லலாம். ஸோ எனக்கும் அது தோணுச்சு. பட் நம்ம தமிழ் மக்களுக்கு ஹீரோயின் அப்படின்றது கண்டிப்பா வேணும் படம் அப்படின்னா. ஸோ அதனால ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா கொடுத்துருக்காங்க. படம் எல்லாருமே நல்ல தைரியமா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல மூவி. 3 hours உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் மூவிக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பரா இருக்கு படத்துல. பசுபதி வேற லெவல் பண்ணியிருக்காரு. அமீர் சும்மா தான் ப்ரோ, ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா சீக்கிரம் சின்ன ஸ்கிரீன் டைம் தான். பசுபதிக்கும் துருவ் விக்ரமுக்கும் தான் ஃபுல்லாவே இருக்காங்க.